ரோகிணி ரொம்ப பதறி போய் சிந்தாமணி பார்க்குறக்காக போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது சிந்தாமணி ஊரில் இல்லை, வெளியூர் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு சரி ஆண்டி பார்த்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லி உடனே கால் பண்ணுறாங்க. அப்போ சிந்தாமணி வேறு ஆல்ரெடி வந்து பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற டென்ஷனில் இருந்துட்டுருக்காங்க. எதுக்கு இந்த ரோகிணி வேறு கால் பண்ணுறா, இருக்கிற டென்ஷனில் இந்த பொண்ணு வேறு அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா சொல்லுமா ரோகிணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்கண்டி எங்கேயும் ஆண்டி இருக்கீங்க நீங்கள், நான் உங்களை பார்க்கறதுக்கு தான் வீட்டுக்கு வந்தால், நீங்கள் ஏதோ வெளியூருக்கு போயிருக்குன்னு சொன்னாங்க, எப்போங்கண்டி வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு படப்படன்னு பேசுகிறாங்க. ஏம்மா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி படப்படப்பாக இருக்க, என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்கண்டி உங்களை பார்த்து நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நானுமே ஒரு பிரச்சனை தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்கண்டி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நாங்கள் ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கேங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இது மாதிரி வந்துட்டு அதான் முத்துவோடைய பாட்டி ஊர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிராமத்துக்கு அங்கே எதுக்குங்க போனீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இதை கேள்விப்பட்டேன்னே, என்னங்க ஆண்டி எனக்கே ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் வந்துட்டு மனோஜ்கிட்ட சைன் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லைங்க ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சைன் பண்ணி கொடுக்குறேன்னு தான் சொன்னேன், என்னாச்சு இப்போ அதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் சைன் பண்ணி கொடுத்து அடுத்த நாளே வந்துட்டு இன்னொரு பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்றுட்டுருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கட்டுன்னு என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க ஆண்டி இந்த விஷயம் வந்துட்டு விஜய் ஆண்டி கூட தெரியாது போல் இருக்குது, ஏன்னா அவங்க ஏதோ ஊருக்கு போயிருக்காங்கல்ல, அதான் உங்கள் இது கல்யாணத்துக்கு தானே போயிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு இவன் வாட்டுக்கு வந்து பண்ணியிருக்கிறான், ஆன்ட்டிக்கு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இதை எனக்கு கேள்விப்பட்டதுலேருந்து எனக்கு மனசே கேட்கவே இல்லை, அதான் அவங்க கூட்ட கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கூப்பிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நான் 5 லட்ச ரூபா அவன் ரெடி பண்ண மாட்டான் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து நான் வாட்டுக்கு சொன்னேன். கடைசியில் பார்த்தா இப்படி ரெடி பண்ணிட்டு வந்து நின்றுட்டுருக்கிறான் எங்கன்ட்டி. ரெடி பண்ணி கொடுத்து நானும் வேறு சைன் பண்ணி தொலைஞ்சிட்டேன், அவசரப்பட்டுட்டணும்னு எனக்கு மாறி இருக்குது. என் பையன் வந்து ரொம்ப என்னை பார்த்து கெட்டு குட்டிச்சவராயிடுவான் போல இருக்குது, போய் பேசிகிட்டே இருக்கான். கேட்டால் உன்னை பார்த்தமா இப்போ கற்றுக்குறேன்னு சொன்னான். அந்த மன உளைச்சலில் தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் மனோஜ்ட்டு இது மாதிரி உனக்கு நான் சைன் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன். கடைசியில் பார்த்தா இப்போது உண்மையாலுமே வந்து அவன் என்னை விட்டு போகிற மாதிரி இருக்குதுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. அதான் கல்யாணம் ஆயிடுச்சு அம்மா கன்ஃபார்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க ஆண்டி நான் தான் கண்ணார பார்த்தனே அவன் கல்யாணம் பண்ணதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா அது எப்படிம்மா, மனோஜ் வந்துட்டு அவங்க அம்மா பேச்சை தட்டு பேசவே மாட்டான், எப்படி வந்துட்டு விஜயாவே இல்லாமல் எப்படி பண்ணான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் எனக்கு ஒன்றும் புரியலைங்க ஆண்டி, அவங்களுக்கு கன்ஃபார்மாக இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இருந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. யாரும்மா அந்த பொண்ணு, எப்படி இவனை பற்றி தெரிஞ்சு இப்படி உடனே கல்யாணம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ஏதோ கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கும் போல இருக்குது, பணத்துக்காக கல்யாணம் பண்ண மாதிரி தெரியுது, அவங்க கொஞ்சம் ரொம்பவே ரிச்சாக இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரே பொண்ணு, அதனால தான் பணத்துக்காக ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணுற மாதிரி தெரியுதுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்கிறப்ப, இருங்க ஆண்டி நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சுட்றேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவெல்லாம் அனுப்பிச்சுட்றாங்க. இதை பார்த்துட்டு சரிம்மா நான் வீட்டுக்கு வந்துட்டு அங்கே பேசுகிறேம்மா நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. வச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு இங்கே சிந்தாமணி எப்படியோ ஆஹான்னு சிரிக்கிறாங்க. அப்போ சிந்தாமணி வீட்டுக்காரர் ஏன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க இன்ன வரைக்கும் விஜய் எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சு வீடியோ அனுப்பிச்சு என்னை எவ்வளோ டென்ஷன் ஆக்குனா, நான் வந்து கஷ்டப்படுறதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டாங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு அதெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமாக நின்றுட்டு இருந்தால, இப்போ அவளுக்கே பார்த்தீங்கல்ல ஒரு பிரச்சனை வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் வந்து அங்கே விஜயாவுக்கு அனுப்புகிறாங்க. அனுப்புறது மட்டும் இல்லாமல் கால் பண்ணிவிட்டு, விஜயா உன் ஃபோனுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன் பாரு, இப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. ஃபோட்டோவை பார்த்தா மனோஜுக்கும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆன மாதிரி இருக்குது. அதை பார்த்தோன்னே என்னது இவன் யார் கல்யாணம் பண்ணியிருக்கான், என்ன நடக்குது ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி இங்கே சிந்தாமணிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணணுன்னு வந்துட்டு சிந்தாமணி, என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கோ, மனசு அப்படி குழுக்குள்னு இருக்கோ, எனக்கு இப்போ ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என்னை கூப்பிட்டு வச்சு எப்படி அசிங்கப்படுத்துனீங்க குடும்பமாக சேர்ந்து, இப்போ உனக்கு வலிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு வந்துட்டு என்ன சொல்கிறது உண்மையா, சும்மா ஏதாவது ஃபோட்டோ வச்சு எதாவது க்ரியேட் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணி கொண்டு வந்து அனுப்பிச்சி விட்டு என்னை டென்ஷன் பண்ணலான்னு பார்க்குறியா, என் பையன் என் பேச்சை மீறவே மாட்டான், அப்படியெல்லாம் என்னை விட்டுலாம் யாரையும் கல்யாணம் பண்ணிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அப்படி நம்பிட்டு இருந்தால் அதுக்கு யார் என்ன பண்ணுறது, இந்த ஃபோட்டோ அனுப்பிச்சதே வேறு யாரும் கிடையாது, ரோஹிணி தான் எனக்கு அனுப்பிச்சா, ரோஹிணிட்டு இருந்தால் உனக்கு அனுப்பிச்சி விட்டேன், அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சரியா, இப்போ நீ வீட்டுக்கு உடனே கிளம்பி போய் உன் பையன் எங்கே ஏதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. அடுத்த வந்துட்டு விஜயாவுக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே மனோஜ், நானே உனக்கு கால் பண்ணலான்னு நினச்சேன், நீயே கால் பண்ணிட்டியடா, என்னடா பண்ணிட்டு இருக்கிற, எங்கடா இருக்க, கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையாடா அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. இல்லைம்மா ஏம்மா இப்படி கோவமாக இருக்கீங்க, ஏடா வேலை பார்த்து வச்சுருக்க, ஏண்டா என்ன பண்ணி வச்சுருக்க நீ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா அது வந்து நீ பதுங்கிறத பார்த்தா இப்போ நான் கேள்விப்பட்ட விஷயமெல்லாம் உண்மையாடா, ஏடா ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டியாடா நீ, யார்ட்ரா கேட்டு இப்படி பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் பேசிட்டு இருக்கப்போ கரெக்டாக அண்ணாமலை அங்கே வந்துடுறாங்க. என்னாச்சு விஜயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பாருங்க என்ன வேலை பார்த்து வச்சுக்கிறான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு நீ வந்து சிந்தாமணி வர வச்சு பழி தீத்து இல்லை, அதுதான் சிந்தாமணி இந்த ஃபோட்டோ அனுப்பிச்சிருப்பா போல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க அதெல்லாம் விடுங்க, இவன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண வேண்டாம் அவ்வளோ தூரம் தலைப்பட அடிச்சேன் இல்லைங்க, காசு பணம் இருக்குது அப்படிங்கிறக்கா இப்படி பண்ணி வச்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைம்மா அது வந்து மன்னிச்சிருமா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கம்மா, எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஏதோ ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் இங்கே இல்லை
கூட வெளிநாட்டிலேயாவது கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த பொண்ணை சரி பண்ணிடலாமா, சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த அவங்க வீட்டில் இருக்கிற அத்தனை சொத்து சுகம் எல்லாத்துக்கும் நான் தானம்மா அதிபதி. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டிலையும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தானே என்னுடைய ஐடியாவேம்மா, அதுக்கு தானே அத்தனை படிப்பு படித்தேன். ப்ளீஸ்மா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வெயிட் ஆஃப் ஆன அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வச்சிடறாங்க. வச்சதுக்கப்புறம் வந்து சொல்கிறாங்க அண்ணாமலை, வேறு விஜயா நீ கோவப்பட்டு மட்டும் இப்போ என்ன ஆக போகுது, அதான் நடந்து முடிஞ்சிச்சுல்ல, வீட்டுக்கு போய் ஆசீர்வாதம் பண்ணுற வெளியே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போயே நான் கிளம்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்துக்கிட்ட சொல்கிறப்போ முத்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் அம்மா கூட்டிகிட்டு கொஞ்சம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அண்ணாமலை நம்மளை எல்லாருமே கிளம்பிடலாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு மீனா சொல்கிறாங்க, நான் இங்கே இருக்கிறேங்க பாட்டி வீட்டில் இருந்து ஒரு 2 நாள் கழிச்சு நான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரவங்க 2 பேர் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி மீனா நீ தனியாக இருந்து சிந்தாமணிக்கு ஏதாவது ஆளை வச்சு ஏதாவது பண்ணாங்கன்னா அப்படிங்கிறப்போ உடனே பாட்டி சொல்கிறாங்க, ஏன்டா உள்ளூரில் இங்கே வந்து இந்த சிந்தாமணி ஏதாவது பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு போயிடுவாளா, விட்டுருவோமா நாங்கள் இத்தனை பேர் இங்கே இருக்கமில்ல, நீ போடா நீ போய் பாரு, அங்கே போய் பாரு, மனோஜை போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவை கூட்டிகிட்டு அண்ணாமலையும் கூட்டிகிட்டு முத்து கிளம்புறாரு. அப்போ வந்துட்டு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க வந்து கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு வராங்க. இவங்க வரதை கேள்விப்பட்டு அவன் வந்தோடனே விஜயா வந்தோடனே வந்துட்டு விஜயா அப்படியே மனோஜ் கண்ணத்துலேயே அடிக்கிறாரு. என்னடா வேலை பார்த்து வச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பொண்ணோடைய அம்மா அப்பா என்னங்க எங்கள் கண்ணு முன்னாடியே எங்கள் மாப்பிள்ளை அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இதை பார்த்துட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க, இங்கே பாரு விஜயா, கோவப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல, 2 பேர்த்துக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, உன்னால் முடிஞ்சால் ஆசீர்வாதம் பண்ணு, இல்லைன்னா அமைதியாக இரு, அதை விட்டுட்டு வந்துட்டு இது மாதிரிலாம் பண்ணாத, தலைக்கு மேலே வளர்ந்துட்டான், அவனுக்கு அவன் வாழ்க்கை எப்படி அமையும்னு சொல்லி அவனுக்கும் தெரியும்ல, அவன் தெரிஞ்சு தானே பண்ணியிருக்கான், அவனும் குழந்தை கிடையாது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இந்த ரோஹினியோட விஷயத்தை என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது பணத்தை கொடுத்து அதெல்லாம் கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டேன்ப்பா, அதுக்கப்புறம் தான்ப்பா கல்யாணம் ஏற்பாடு நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் பெற்றவங்க இருக்குன்னு நீங்கள் நினச்சிருக்கணும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசுகிறாங்க. இல்லை நாங்கள் மாப்பிள்ளை கிட்ட எத்தனையோ தடவை கேட்டோம், அம்மா அப்பாவும் சம்மதிக்க மாட்டார், கல்யாணம் நடந்துச்சுன்னா எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். எங்களுக்கு சரி ஓகே வேறு வழி இல்லைன்னு தான் அந்த பண்ணோம், மன்னிச்சிருங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ விஜயா வந்துட்டு ஆளுங்க எல்லாம் டிப்டாப்பாக இருக்கிறத பார்த்துட்டு வசதியாக நடன்னு சொன்னோன்னே உடனே வந்து இங்கே விஜயாவும் சரி ஓகே எப்படியும் அந்த பொண்ணுங்க தெரிஞ்சதுன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஏதோ நடந்து முடிஞ்சிருச்சு, இனி நாங்கள் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு முத்து வந்துட்டு கேட்குறாங்க, நீங்கள் என்ன பார்க்குறீங்க, எங்கே இருக்குது உங்கள் வீடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, வந்து மனோஜ் தான் இனிமேல் எங்கள் வீட்டு பையன் மாதிரி, நாங்கள் இனிமேல் வந்துட்டு அவர் நல்லபடியாக பார்த்துப்போம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, முன்னாடி பொண்ணு தான் வந்து ஏமாற்றி கிளம்பிட்டாங்க, நாங்கள் உண்மையெல்லாம் சொல்லி தானே கல்யாணம் பண்ணியிருக்கோம், அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, எங்கள் சொந்த பையன் மாதிரி நாங்கள் பார்த்துக்குவோம், ஆனால் என்ன ஒன்று மனோஜ் வந்து எங்களோட வந்து இருந்தாருன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு விஜயா வந்துட்டு, இல்லைங்க என் பையனெல்லாம் ஒரு நிமிஷம் என்னால் விட்டுட்டு இருக்க முடியாது, 3 பசங்களில் எனக்கு இவன் தான் அவன் மேலே அவ்வளோ நான் இதாக உயிராக இருப்பேன், அவனெல்லாம் விட்டுட்டு என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுங்க, நீங்கள் வேணால் இங்கே வேணால் வந்து இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு முத்து அண்ணாமலைகிட்ட, ஏன்ப்பா எங்களுக்கே இங்கே தூங்குற கிடம இல்லாமல் ரூமில் கட்டில் இல்லை போட முடியாமல் வெளியில் போட்டுட்ருக்கோம், இது இல்லைங்க வேறு வந்து தங்க சொல்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகேங்க உங்கள் பையன் அங்கேயே இருக்கட்டும், எங்கள் பொண்ணு அங்கேயே இருக்கட்டும், எங்கே இருந்தால் நல்லா இருப்பாங்களோ அங்கே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு எடுத்து கிளம்பிடுறாங்க. போனதுக்கப்புறம் விஜயா வந்துட்டு மனோஜை கூட்டிகிட்டு போயிட்டு இதுக்கிட்ட இந்த வேலை பார்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா உங்களுக்கு நான் என்னம்மா சொல்கிறதுன்னு புரியல, நீங்கள் தாம்மா சொல்லுவீங்க பணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு, அதுதாம்மா பிஸ்னஸ் எனக்கு அமைகிற மாதிரி இருக்குது, பணமும் கிடைக்கும், எல்லாத்தையும் ஏமா நான் விட்டு கொடுக்கணும், அதனால தாம்மா இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. சரி விடு எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சுல, இனிமேல் என்ன பேசுறதுக்கு இருக்குது விடுறா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை வந்துட்டு ஏற்றுக்கிறாங்க விஜயா கல்யாணம் பண்ணதை. ஆனால் இங்கே ரோகிணி செம கடுப்பில் இருந்துட்டுருக்குறாங்க.